வணக்கம். அதிகமாக பேசாமல் அதிகமாக கேட்குறதுக்கு பழகுங்கோ. தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கோ. ஏதாச்சும் புத்தகம், யூடியூப் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கோ. நிமிர்ந்து நிற்கவும் ஸ்மார்ட்டாக இருக்கவும் பழகணும். அடுத்தது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் எங்களோட டைமை எவ்வளவு வடிவாக யூஸ் பண்ணலாமோ அப்படி யூஸ் பண்ணணும். மற்ற தெரியாத ஒரு விஷயத்தை என்னோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கோ. மற்றது நல்ல ஒரு தூக்கம் எங்களுக்கு தேவை. எக்ஸசைஸ், உடற்பயிற்சி தேவை. மற்றது ஹெல்த்தியான சாப்பாடு தேவை. மற்றது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் தேவை. அதோட அதை நாங்கள் டெவலப் பண்ணணும். அது அடுத்தது நாங்கள் க்ளீனாக ரெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்ல வடிவாக ரெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மற்றது கோபத்தில் முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும். கோபத்தை மற்றாக்களில் காட்டக்கூடாது. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு பெட்டராக மாறணும். அதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். ஸ்மார்ட்டாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நான் முதலாவது ஷார்ட்டாக ஒரு கொஞ்சம் சொல்லியிருந்தேன் தானே. கொஞ்சமாக கதைக்கணும், ஆனால் நிறைய கேட்கணும். நாங்கள் நிறைய கேட்குறதால எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அறியாத விஷயங்களை நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுவோம். அப்போ எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். அதால் எங்களோட லைஃப் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறும். நாங்கள் அடுத்தது பார்த்தது டெய்லி ஏதாச்சும் தினமும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும், படிக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். அதுக்கு இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது. லைஃப்பை சேஞ்ச் பண்ணி விடக்கூடிய மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதை நீங்கள் படிக்கலாம். மற்றது யூடியூப்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தளமாக இருக்குது. அதில் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் தேடி படித்து கொள்ளலாம். அப்படி உங்களை ஒரு நாளுக்கு ஒரு நாள் கொஞ்சமாவது உங்களை மாற்றிக்கொண்டு உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதால நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அது இலகுவாக இருக்கும். அதோட மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். நீங்கள் அவைய இம்ப்ரெஸ் பண்ணணுமென்று இல்லாமல் அவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. இவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களை தேடி அவங்க வருவாங்க. அப்போ உங்களோட கனவுகள் இன்னும் கொஞ்சம் இலகுவாக மாறும். அடுத்தது சரியான உடல் மொழி சொல்லுவாங்க, பாடி லாங்குவேஜ்னு சொல்லி. அதை நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கொள்ளணும். நாங்கள் அது எல்லாருக்குமே ஒரு சிக்கலான விஷயம்தான். ஆனால் அதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோமோ, அது நாங்கள் ஆரம்பத்தில் அது எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை டெவலப் பண்ணணும். நாங்கள் நல்ல வடிவாக ஸ்டாண்டர்டாக நேராக நிமிர்ந்து இருந்தாலே நாங்கள் கொஞ்சம் கெத்தாக தான் தெரியும். அடுத்தது ஒரு ஆள்கிட்ட கண்ணை பார்த்து கதைக்கிறது. நாங்கள் இப்படி கதைப்போம் அப்படி கதைப்போம் அப்படி இல்லாமல் டிரெக்டாக ஒரு ஆள்கிட்ட கண்ணை பார்த்து கதைக்க பழகணும். அப்போ தான் அவையும் தொடர்ந்து எங்களோட கதைக்கிறதுக்கு விரும்புவினம். எங்களுக்கும் அது இலகுவாக இருக்கும். யாராக இருந்தாலும் கண்ணை பார்த்து கதைக்கிறது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணி போட்டு, டைம்ன்றது ஒரு பணத்தை விட பெறுமதியானது. சரியோ? அப்போ பணத்தை நாங்கள் சம்பாதிச்சு எடுக்கலாம். ஆனால் போன டைமை எங்களால் சம்பாதிச்சு எடுக்க முடியாது. இப்போ அதால் அதுக்கு சரியான வேல்யூ கொடுத்து அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். எங்களுக்கு எல்லாருக்குமே 24 மணித்தியாலம் இருக்குது, தாராளமாக இருக்குது. அதை எப்படி ஷெடியூல் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நாங்கள் தான் யோசிக்க வேணும். அடுத்தது என்னென்னு சொன்னால், கேள்வி கேட்க தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னு சொன்னால், அது டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு நபராக இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஏன்னு சொன்னால் வேதம் நினைப்பினமோ, எனக்கு தெரியாது, என்ன இதாக நினச்சிடணுமோன்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் கேள்வியை கேட்குறது மூலமாக தான் அவையும் இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்களை எங்களுக்கு சொல்லுவீன்னா அவைக்கும் அது ஒரு
இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். எங்களுக்குமே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சதாக இருக்கும். கேள்வி கேட்குறதுக்கு எப்பயுமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் கேள்வி கேட்கலங்கோ, கேள்வியை கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பாருங்க. ஒரு விஷயம் தெரியலேண்டா நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காமல் கேள்வி கேட்டு அதை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை. அதுதான் வந்து முதல் முக்கியமான விஷயம். ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றி நான் நிறைய திறம் சொல்லியிருக்கிறேன். சரியான சாப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கோ, சரியான உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கோ. நீங்கள் இன்றைக்கு குண்டாயிருக்கிறோம், இல்லை இன்றைக்கு ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் எப்படி மாற போகிறோம், எப்படி இருக்க போகிறோம்ன்றது எங்களோட கையில் இருக்குது. சரியான முறையில் உணவையும் சரியான முறையில் உடற்பயிற்சியும் செய்து கொண்டு வந்தாலே எங்களுக்கு சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றத்தை நானும் வந்து எனக்குள்ளே வந்து அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நானே பார்த்துருக்கேன். உடம்பில் மாற்றம் இருக்குது, மனசில் மாற்றம் இருக்குது, நல்ல ஒரு தெளிவு இருக்குது. எப்பயுமே வந்து நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளும்போது, கற்றுக்கொள்ளும் போது, நாங்கள் சரியான முறையில் உணவு முறைகளை வந்து கடைப்பிடிக்கும் போது சரியான ஒரு மாறுதல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை தவிர அதை தவிர நீங்கள் மருந்து மாத்திரையே எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் உடற்பயிற்சி, சரியான முறையில் உங்களை வந்து ஸ்டடியாக வச்சு கொண்டாலே ஓகே. நல்ல சாப்பாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாத அந்த சுகர் கண்டென்ட் கூடின உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. மற்ற நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், நல்ல இறைச்சி, மீன், முட்டை, பால்னு சொல்லி நிறைய உணவுகள் இருக்குது. அதை வந்து எப்படி சுவையான முறையில் ஆயில்கள் போடாமல், சுகர்கள் போடாமல் இப்படி செய்து கொண்டு சாப்பிடலாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டு அதை சாப்பிட்டு அதை வந்து உங்களோட உடம்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுதான் ஒரு பெட்டரான வேயாக இருக்கும். நான் இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக கதைக்கலாம், அடுத்தடுத்த பதிவில் கதைக்கிறேன். அடுத்தது வந்து பாசிட்டிவ் திங்கிங், இந்த நேர்மறையான சிந்தனை. நாங்கள் வந்து நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் ஈர்த்துக்கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நாங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்தால் அது எங்களுக்கு திருப்பி ரிட்டனாக வரும். நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சா எங்களை சூழ இருக்கிறாக்கள்லேயும் ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரும். நாங்கள் எப்பயும் வந்து கூடாமல் ஒரு நெகட்டிவாகவே கதைக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் எங்களோட கூட இருக்கிறாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களோட எல்லாமே போயிடும். முன்னாடி அவன் இப்படி கதைக்கிற கதையை பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி அவைக்கு விளங்கும், அவை போயிடணும். எப்பயுமே நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் கூட நல்ல விஷயத்தை கதைக்கிறத விட நல்ல விஷயத்தை கதைக்கிறத விட கூடாத விஷயத்தை கதைக்கிறது கூட. ஏன்னா கூடாத விஷயத்தை கதைச்சா நிறைய பேர் வந்து பார்ப்பினம், நிறைய வியூவர்ஸ் வரும்னு சொல்லி கண்ட பாட்டுக்கு எழுதுவினம், கண்ட பாட்டுக்கு கதைப்பினம். ஆனால் அதெல்லாம் வந்து புலியான விஷயம். நீங்கள் புலியான முறையில் அந்த சமூகத்தை வழி நடத்துகிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு சோசியல் மீடியான்றது இருக்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி. அதால் வந்து நீங்கள் கெட்ட விஷயத்தை பரப்புறது எங்களோட சந்ததியை வந்து அழிக்கிறது மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நாங்கள் வந்து எங்கள்லேருந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வர வேணும். அப்போ தான் நாங்கள் வந்து சரியான விஷயம் எதுன்னு சொல்லி அதை தேடி போகக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல முறையில் உடைகளை வந்து உடுத்துறது, அதுக்காண்டி நீங்கள் புதுசாக போடணும், ஃபேஷனாக போடணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரையில் இருக்கிற உடுப்பை நல்ல வடிவாக துவைச்சு நல்ல வடிவாக அயன் பண்ணி அந்த மாதிரி போடலாம். அதோட வந்து நீங்கள் உடுப்புகள் எடுக்க அது கொஞ்சம் ஒஃபிஷியலாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் தான் கவனித்து கொண்டு அந்த ஆடை தெரிவுகளை வந்து தெரிவு செய்ய வேணும். உங்களுடைய ஆடையை வச்சு தான் நிறைய பேர் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ ஆடையை வந்து நீங்கள் சாரி தான் கட்டணும், சல்வார் தான் போடணும், ஜீன்ஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லை. உங்களோட கலாச்சாரமோ அல்லது உங்களுடைய வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடை தேர்வுகளை செய்யலாம். அதை வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்க பழகணும். அடுத்தது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களை நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நேற்றையை விட இன்றைக்கு ஒரு நாள் பெட்டராக ஏதாச்சும் 1% ஆச்சு நீங்கள் மாற்றணும். உணவுலையோ உடையிலையோ அல்லது நீங்கள் உங்களோட பழக்க வழக்கத்திலையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். இந்த மாற்றம் வந்து
ஒரு நாளில் வந்து நடக்காத மாற்றம், அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இன்றைக்கு எல்லாத்தையும் செய்யணும், இன்றைக்கே எல்லாத்தையும் மாற்றணுன்றது இல்லை. படிப்படியாக மாற்றி கொண்டு வாங்க. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கை வந்து மாறும். சரியோ? இவ்வளவுதான் விஷயம். ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும், ஸ்மார்ட்டாக செயற்படணும், எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறணும். நாங்கள் முதல்ல மாறணும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி எதுவும் இதை விட அதிகமான மேலதிக விஷயங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லுவேன். இதுவரைக்கும் தனித்தி சேனலோட இணைந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டிருங்க. நானும் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுத்து கொண்டிருப்பேன். ஏதாச்சும் மாற்ற வேணும், இல்லாட்டி ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ண வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த சேனல் வந்து எங்களோட வளர்ச்சிக்காக மற்றும் எங்களுடைய சந்தோஷத்துக்காக அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய கனவுகளுக்காக அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. நிச்சயமாக இதில் ஒருத்தருண்ட வாழ்க்கையாச்சு என்ற சேனல் மாற்றும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.